இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டவை. ஒரு காலத்தில் பாலைவனமாக இருந்தது, இன்று கடலாக மாறியிருக்கிறது. ஒரு காலத்தில் கடலாக இருந்தது, இன்று பாலைவனமாக மாறியிருக்கிறது. நம்முடைய கண் முன்னால் இருக்கக்கூடிய அனைத்தும் ஒரு காலகட்டத்தில் அழிந்து போகக்கூடியது, மாறக்கூடியது. ஆனால் இப்போது நாம் கொண்டிருக்கும் இந்த உடல் கூட மாறுதலுக்கு உட்பட்டது, அழிவுக்குட்பட்டது. இத்தனை அழிந்து போகும் விஷயங்கள் நம் முன்னால் இருந்தாலும் நமக்குள் அழியாத ஒன்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த அழியாத ஒன்று எதன் மூலம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது என்றால், நமது நெற்றிப்பொட்டின் மையத்தின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறது. எவையெல்லாம் அந்த மையத்திலிருந்து பார்க்கவில்லையோ, வேறு மூலமாக, வேறு மீடியத்தின் மூலமாக, வேறு வழியாக பார்க்கிறதோ, அவையெல்லாம் அழியக்கூடியவை. அல்லது நெற்றிப்பொட்டை தவிர்த்து, நெற்றிக்கண் என்று அழைக்கப்படுகிற அந்த வழியை தவிர்த்து வேறு எந்த வழியை பயன்படுத்தி நீங்கள் எதையெல்லாம் காண்கிறீர்களோ அவையெல்லாம் அழிவுக்குட்பட்டவை. ஆனால் நெற்றிப்பொட்டின் வழியாக நீங்கள் காணும்போது அழிவற்ற ஒன்று காண்கிறது. அந்த வழியை தவிர்த்து மற்ற வழிகளில் காண்பதும் அழிந்து போகும், காணப்படுவதும் அழிந்து போகும். அழிந்து போவதை அழிந்து போவது காண்கிறது. ஆனால் இந்த நெற்றிப்பொட்டின் மையத்தின் வழியாக பார்க்கும் ஒன்று அழிந்து போவதில்லை. அது அழிந்து போகும் பொருட்களை அது பார்க்கிறது. ஆனால் அது அழிந்து போவதில்லை, அது என்றும் நிரந்தரமானது. அந்த நிரந்தரமான பார்வையை பெறுவதுதான் நாம் மூன்றாவது கண் விழிப்படைதல் என்கிறோம். மூன்றாவது கண் விழிப்படைதல் என்றால், பார்க்கும் அந்த கருவியும் அழிந்து போகும், பார்க்கப்படும் பொருளும் அழிந்து போகும். இந்த கண்கள் பார்க்கின்றது என்றால் இந்த கண்களும் ஒரு நாள் அழிந்து போகும். இந்த கண்களால் பார்க்கப்பட்ட அந்த காட்சியும் அழிந்து போகும். ஆனால் இந்த மூன்றாவது கண்ணின் வழியாக பார்க்கும்போது பார்க்கப்படுவது அழிக்கும். அதனால தான் சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை பயன்படுத்தி அனைத்தையும் அழிப்பார் என்று சொல்லப்படுகிறது. அவரது பார்வைப்படும், அவரது நெற்றிக்கண் பார்வைப்படும் அனைத்தும் அழிந்து போகும் என்று சொல்லப்பட இதுதான் காரணம். அதுதான் இந்த மூன்றாவது கண்ணினுடைய மகத்துவம்.